ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாலேயே நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே கேட்ட கேள்வி, இந்த ஒரு கேள்வி எழுதுனா நம்ம பாஸ் பண்ணிடலாமா எக்ஸாமில்? ஏன்னா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதுறீங்க அப்படிங்கிறனால. அதுபோக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் படிக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. நான் இன்னொன்று, இந்த கொஸ்டின் பேப்பர் எதுக்காக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னம்னா, இந்த நெடுவினாலேருந்து 2 மார்க் வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இன்ச் பை இன்ச் கொஸ்டின் நம்பர் வைஸாகவே உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் நான் சொல்லக்கூடியது ஒரு 10 மினிட்ஸ் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கனாலே நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். புரியுங்களா? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னம்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே குறைஞ்சது 5லேருந்து 10 வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுற மாதிரியே. இல்லை நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களோட கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய லைக் தான் எனக்கு அடுத்து 12th ரெகுலராக வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். புரியுங்களா? அதனால் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப திரும்ப அரைச்சமாவை தான் அரைக்கிறேன். 44ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு திருக்குறள் நெடுவினா 4 இருக்குது. திருக்குறள் நெடுவினா அறிவுடைமை, செய்நன்றி அறிதல், சினத்தை காத்தல், வாழ்வை மேம்படுத்தும். 3 திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம். 4ல் 1 உறுதியாக வரும். புரியுங்களா? நீங்கள் 6 இயலில் இருக்கக்கூடிய 18 நெடுவினா படிக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் 4 நெடுவினா படித்தாலே 1 அட்டன் பண்ணிடலாம். இல்லை இது போக அடிஷ்னலாக நான் திருக்குறள் நெடுவினாவே படிக்கலை, வேறு என்ன படிக்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னம்னா, பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன், சிலப்பதிகாரத்தினுடைய மேடை அமைக்கும் முறை 2, லாஸ்ட் இயலில் இருக்கக்கூடிய எச்.ஏ. கிருஷ்ணனார் ஒரு கிறிஸ்துவ கம்பர் என்பதனை ரச்சனை யாத்திரை கம்பளி நின்று விளக்குக. இந்த 3 படிச்சிருக்கணும். ஆக்சுவலாக திருக்குறள் நெடுவினா ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது. இதை படிச்சிட்டோம் அப்படின்னம்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம்ல. அப்புறம் இதுக்கு நம்ம அதுக்கு போனோம். அடுத்து 45க்கு பண்டைய கால கல்வி முறையில் இருந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகள். 1 குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறு உண்டு, வடிவழகம் உண்டு. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரம், உங்களுடைய ஊரை பற்றி எழுதுங்க, உங்களுடைய மாவட்டத்தை பற்றி எழுதுங்க. ரைட்டுங்களா? எழுதுனீங்களால இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். 46க்கு இதில் கொடுத்துருக்க பொறுப்புணர்வின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன், பாரதியின் கடிதம், சூரியனை பிரசவிக்கும் பாறை. 3 போதும். புரியுங்களா? படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எழுத வேண்டிய ஒரு 6 மார்க் அட்டன் பண்ணலாம். 3 6 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொன்ன இந்த கேள்விகள் மட்டும் போதுமானது. அடுத்ததான் மொழித்திறன் பயிற்சி மினிமம் பாஸ். என்னால் கிட்டத்தட்ட ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று கூட ஒரு 2 பேர் கால் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நான் 2-3 வருஷமாக எழுதுகிறேன் சார், தமிழ் மட்டும் கிளியர் பண்ண முடியல, எதை படிக்கணும்? உங்களுக்கான கேள்வி தான் இது. 39ஆம் நம்பர் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி ஏகதேச உருவக அணியும் நிரல் நிறை அணி அப்படிங்கிற 2 படிச்சிருந்தீங்கன்னா 39 அட்டன் பண்ணலாம். இதை மறந்துடாதீங்க. 39ஆம் நம்பர் கேள்வி கொஸ்டின் நம்பர் வைஸாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 40ஆம் நம்பருக்கு ஒரு பாடல் கொடுப்பாங்க. இந்த பாடலுக்கு பாணயம் பாராட்டல் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் நானே யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். அப்போ வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரியே உங்களுக்கு யூடியூப்பில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 42ஆம் நம்பர் கேள்வி, இந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் சொந்த நடையில் எழுதணும். அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் முன்னால் போட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை சர்ச் பண்ணி பாருங்கள். தமிழாக்கம் தருக பொறுத்த வரைக்கும் பழமொழி என்னால் எழுத முடியல, ஒருவேளை ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய தமிழாக்கம் தருக நான் 4மே படிச்சிட்டேன், அது கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக 4 மார்க் வாங்கிடலாம். இதை அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா எழுத வேண்டியது நமக்கு 3 தான். 5 கொடுக்குறாங்க, 5ல் நம்ம 3 தான் எழுதணும். 39லேருந்து 43 வரைக்கும் ஏவையனும் 3 ரனுக்கு தான் நம்ம விடை தரப்போகிறோம். 3 எழுதிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க்லேருந்து வந்துடலாம். நம்ம 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது போதுமா அப்படின்னம்னா, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வீரம், சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள், மருத்துவத்தில் மருந்தும் நம்பிக்கை மாற்றும் பாங்கு, நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரையும் எடுத்துரைக்கிறார். இந்த 4ல் 1 வரும். எக்ஸாம் 1 2 வரலாம். புரியுங்களா? பட் நீங்கள் எழுத வேண்டிய 3மே எழுதணும் அப்படின்னம்னா நான் கொடுத்த 10 2 மார்க்குமே அட்டன் பண்ணியிருக்கணும். இல்லை அந்த 10 2 மார்க்குங்கிறீங்க சார், அதை திரும்ப ஒரு தடவை வீடியோ போடுங்க. இன்றைக்கி கரெக்டாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 12:15 வீடியோ அப்டேட் ஆகும். ஆல்ரெடி நான் ஷெடியூலில் வச்சிட்டேன், அதனால் வீடியோ அப்டேட் ஆயிரும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழ்த்திசை சுவடி நூலகம், இந்தோ சாராசானிக், கீழ்த்திசை சுவடி நூலகம், இந்தோ சாராசானிக் கட்டிடக்கலை, தமிழர் வளர்த்த அழகு கலைகள். இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 2 மார்க் கட்டணும் தான். எழுத வேண்டியது 2 தான்.
ரைட்டுங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. முறைவைப்பு என்றால் என்ன? எழுத்தாணிகள் எத்தனை எப்படும் அவையாவை? முறைவைப்பு என்றால் என்ன? பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் மெட்டீரியல் கொடுக்கலன்னு திரும்ப கேட்டுறாதீங்க. இந்த முறைவைப்பு அப்படிங்கிறது புக்கின் சைட்லேருந்து கேட்ட கிரியேட்டிவ் கொஸ்டின். முறைவைப்பு அப்படின்னம்னா என்ன அப்படின்னம்னா சொல்லிடுறேன், ஆன்சர் சொல்கிறேன். உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை பின்பற்றி மாணவர்கள் அப்படியே சொல்லும் முறைக்கு முறைவைப்பது என்று பெயர். உபாத்தியாயர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஆசிரியர், இல்லைன்னா ஆசிரியர் ஒன்றை சொல்ல அதை பின்பற்றி மாணவர்கள் அப்படியே சொல்லும் முறைக்கு முறைவைப்பது என்று பெயர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 7 2 மார்க் கொஸ்டின், இந்த 7 2 மார்க் கொஸ்டினுக்குலாம் செப்பரேட்டாகவே தனி வீடியோ போடுறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மெட்டீரியல், என்னுடைய நம்பர் 6379172791 இல்லைன்னா 807-202-1998 அப்படிங்கிற நம்பருக்கு 150 ஜிபே பண்ணிங்க அப்படின்னம்னா கொஸ்டின் வித் ஆன்சரோடு உங்களுக்கு மெட்டீரியல் கொரியர் பண்ணி பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பில். 100% நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு போதுமானது. அதில் நான் இந்த மொழித்திறன் பயிற்சி எல்லாமே எங்கே கொடுத்துருக்கேங்கிறத சொல்கிறேன். 22 முதல் 30 வரை 7 2 மார்க் எழுதுவதற்கு அப்படின்னு கொடுத்து வரிசையாக தனியாக கொடுத்துருப்பேன். அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னம்னா வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படிங்கிறது அதில் 9வது பயிற்சியாக கொடுத்துருப்பேன். மொத்தம் 5 கொடுத்துருப்பேன். அதில் 1, 4, 5 அது 3 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக எழுதிடலாம். ஒரு 2 மார்க் 100% எக்ஸாமில் வரக்கூடியது. இது பார்த்தீங்க அப்படின்னம்னா இயல் 4ல் இருக்கக்கூடியது. என்னுடைய பயிற்சியில் 4வது பயிற்சியாக கொடுத்துருப்பேன். ரங்கன் வெங்கல 3வது பயிற்சி. ஆக்சுவலாக இது வந்து 3வது பயிற்சியாக கொடுத்துருப்பேன். ரங்கன் வெங்கல பாத்திரை கடை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல அரங்கன்னு மாத்திரம், வெங்கல அப்படிங்கிறதுல வெண்கல 3 சுழியின் போட்டு எழுதணும். இந்த 2 மாற்றம், ஆ போடுறதுக்கும் இன் போடுறதுக்கும் உங்களுக்கு 2 மார்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக என்னுடைய பயிற்சியில் 4வது பயிற்சியாக கொடுத்துருப்பேன். நிலத்தை கிளறணும்டா அப்போ தான் வயிறு நிறையும். நிலத்தை உழ வேண்டும் அப்பொழுதுதான் வயிறு நிறையும் அப்படிங்கிறத மாற்ற போகிறோம். பொருள் வேறுபாடு அறிந்து தலை விளை என்னுடைய பயிற்சியில் 5வது பயிற்சியாக இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இது போக அடிஷனலாக உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணதில் இந்த கலங்கி செய்த இது எல்லாமே பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். புணர்ச்சி விதி எப்படி எழுதணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இந்த அச்சாணி இல்லாத தேர்வோல என்னுடைய பயிற்சியில் முதல் கேள்வியாக இருக்கும். பட் இது செவிமாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வருஷமும் அவங்களுக்கு தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு 100% கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது. உங்களுக்கான வினாக்களை இந்த வருஷம் வரும். புரியுங்களா? அச்சாணி இல்லாத தேர்வோல அப்படின்னம்னா என்னுடைய நண்பனின் வாழ்க்கை அச்சாணி இல்லாத தேர்வோல பாதுகாப்பில்லாமல் உள்ளது. ரைட்டுங்களா? இந்த மாதிரி சொந்த நடையில் என்ன எழுதினாலும் அதுக்கு 2 மார்க் போடுவாங்க. அடுத்து வானமெல்லாம் தலைக்கோள் இம்பார்ட்டன்ட். அதுபோக ஆங்கவற்றுள் அப்படிங்கிறது நமக்கு பகுபத புணர்ச்சி விதியில் இம்பார்ட்டன்ட். வெங்கதிர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோவில் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க என்னோடதுலேயே 3வதாவோ 6வதாவோ கொடுத்துருந்தேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் பார்த்துக்கோங்க. தாமரை, கோவில், பலகை, வெங்காயம் இவ்வளோ தான் கேள்வி. இப்போ தாமரை அப்படின்னம்னா தாமரை, குளத்தில் தாமரை மலரை கண்டேன், ஒரு மார்க்கு. மறை, தானா ஓரெழுத்து ஒரு மொழியில் தாவுதல்னு பொருள். மறை அப்படின்னம்னா தமிழில் வந்து அகராதியின்படி மான் அப்படிங்கிறது பொருள். மறையை காட்டில் கண்டேன், தாவுகின்ற மானை காட்டில் கண்டேன் அப்படின்னு பொருள் வரும். அது வந்து எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க்கும் 2 மார்க்கும் உங்களுக்கு செப்பரேட்டாகவே வீடியோ போடுறேன். உங்களை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த 2 மார்க் கொஸ்டின் 10 சொன்னேன் இல்லையா, அது 4 மார்க் கொஸ்டினுக்கு மட்டுமே செப்பரேட்டாகவே உங்களுக்கு 2 மார்க் 4 மார்க்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய 10 + 4 அந்த 4 அட்டன் பண்ண 14 கேள்வி படித்தாலே நீங்கள் எழுத வேண்டிய 4 4 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம், 5 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக 100% நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்முடைய சேனல் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் ஆக்சுவலாக முன்னால் கொடுக்கும்போது டவுன்லோட் லிங்க் இல்லைன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. பட் இப்போ உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் அதில் மாடல் கொஸ்டின் அப்படிங்கிறதுலேயும் ஒரு எல்லோ கலர் ஹைலைட் பண்ணியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா டேரெக்டாகவே உங்களுக்கு பிடிஎஃபாகவே டவுன்லோட் ஆகும். ஆல் தி பெஸ்ட்.